ஊராட்சி தலைவர்களின் பதவிக்காலம் நிறைவு பெற்ற நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத கிராமங்களின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நிர்வாகப் பணிகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பஞ்சாயத்து எலெக்ஷன் கண்டிப்பாக வேணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கான நிறைய குறைகள் எல்லாமே அவர் தலைவர்கிட்ட சொல்ல முடியும். சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷனை வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் உங்களோட குறைகளை யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்களுக்கான நிதி எங்கேருந்து வரும்? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும்ல. அதனால் நம்ம ஏரியாவுக்கான பஞ்சாயத்து எலெக்ஷன் கண்டிப்பாக வேணும். தலைவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட குறைகள் நிறைகள் எல்லாமே அவர் சொல்லி அதுக்கான ஒரு முடிவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். குக்கிராம பஞ்சாயத்துகளில் ஒரு சாக்கடை தள்ளுதலாக இருக்கட்டும், ஒரு குடி தண்ணீராக இருக்கட்டும், ஒரு ரோடு போகிறத வசதியாக இருக்கட்டும், இது மக்கள் அந்த உள்ளூரில் இருக்கிற தலைவரையோ பஞ்சாயத்து தலைவரையோ இல்லை வார்டு உறுப்பினரையோ போய் அதுதான் அவங்களால பார்த்து சொல்ல முடியும். இது அவங்களுக்கு ஒரு பிடிஓ போய் பாருங்க, அங்கே ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அலுவலர் அதிகாரியை போய் பாருங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதனால மக்கள் இது உடனடியாக அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த ஊராட்சி மன்ற தலைவரை கண்டிப்பாக உடனடியாக தேர்ந்தெடுக்கணும். சோழர் காலத்திலே ஊராட்சி முறை எல்லா தமிழகத்தில் சோழர் காலத்திலே ஊராட்சி முறை இருந்துச்சு. ஆனால் இப்போ சில இந்த ஊராட்சிகள் பதவிக்காலம் முடிஞ்சதுனால சில ஊராட்சிகளில் பெரும்பாலான தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ஊராட்சிகளில் ஊராட்சி தலைவர்கள் இல்லாதனால பொதுமக்கள் அவங்களோட கோரிக்கைகளை யார்கிட்ட போய் சொல்லணுங்கிறது தெரியாமல் அந்தந்த ஊராட்சிகளில் பணிகள் நடக்காமல் இருக்குது. அந்த பணிகள் ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்தந்த ஊராட்சிகளில் தலைவரை நியமிக்கணும். மக்கள் குரல் பகுதியில் கடையநல்லூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.